வன்மம் குயினாக மாறிய அன்ஷிதா மஞ்சரியோட கேம் போறதை பார்த்தா கிட்டத்தட்ட ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அர்ச்சனா போற வழி மாதிரியே இருந்தது. அதாவது மஞ்சரியோட செயல்னால இல்ல, ஹோஸ்டோட செயல்னாலையும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸோட செயல்னாலையும். ரொம்ப முக்கியமா இந்த வாட்டி ரஞ்சித்தும் சத்யாவும் ஒரு பால்ல அடிக்கிற சிக்ஸர்ல இவங்க சில பேரை வந்து வீக் கண்டஸ்டன்ஸா மாத்தி இவங்க அவங்களுக்கு பதிலாக உள்ள தங்கிட்டு அவங்கள வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு தோணுது. ஏஞ்சல் வரப்போற ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல இவங்க ஏஞ்சலா செலக்ட் பண்ண ஆட்களும் தப்பா பண்ணிட்டோமேனு உள்ள ஃபீல் பண்ணிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் தோணல் இருந்தாலும் வெளிப்புறமாக பார்த்தானா இவங்கெல்லாம் பர்ஃபெக்டான கண்டஸ்டன்ஸா கரெக்டா தான் வந்து ஏஞ்சலா சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி ஏஞ்சல் அண்ட் டீமன் கேம் அமோகமா வெற்றி அடையும்னு தோன்றதுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் சூஸ் பண்ணது ஒரு பெரிய காரணம். அந்த அளவுக்கு மணிமணியா சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். கடைசியா இந்த கோவா கேங் ரீஷஃபில் ஆகுது, புது மெம்பர்ஸ் வராங்க. புதுசாக வந்த மெம்பர்ஸும் புதுசா மாறிய ரூல்ஸும் இது ஆப்பாய் முடியுமா இல்லாட்டி ஹெப்பாக இருக்குமான்னு தெரியறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி சௌமி மாமி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ள போலாமா? அன்ஷிதா ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கியூட், ரொம்ப ஸ்வீட்னு உள்ள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் காட்டுற மாதிரி இருந்தது வீக்கெண்ட் எபிசோடுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஜாக்லின் மேல இவங்க தேவையில்லாத வஞ்சத்தை கொண்டு வச்சு அவங்கள தாக்குனது முட்டாள்தனம்னு அவங்களுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன்னா அவங்களுக்காக தான் அந்த கேம் விளையாடினாங்க. தேவையில்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நீ வஞ்சம் வைக்காத, நீ வன்மம் காட்டாதன்னு சொன்னனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப மூஞ்சி சுருங்கிருச்சு. ஏன்னா ஐயோ நம்மளுக்கு இருந்த பச்சை வன்மம் வெளியில தெரிஞ்சிருச்சுங்கிற வருத்தத்தினாலதான். இந்த பொண்ணுக்கு இருக்கிற பச்சை வன்மத்தை பார்த்தானா இவங்க ஒரு ஸ்டேஜ்ல தர்ஷிகாவே ரேஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தெரியுது. தர்ஷிகா பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஒருத்தர் மேல வஞ்சம் வச்சுட்டாங்கன்னா ஃப்ரெண்டா கூட பழகுவாங்க. ஆனா மண்டையில அதை போட்டுக்கிட்டு எந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம அவங்கள வஞ்சத்தை வச்சு அவங்கள அடி வாங்கலாம், அவங்கள அழ வைக்கலாம், இல்லாட்டி அவங்கள பழி வாங்கலான்னு அவங்க காத்து கவனிச்சு அடிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது அவங்க அன்ஷிதாவோட பிஹேவ் பண்ணது, ஆனந்தியோட பிஹேவ் பண்ணது, ஏன் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்த பவித்ராவே இவங்க போட்டு தாக்கியது நாமினேஷன்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இவங்களுக்கு ஒரு படி மேல போயிட்டாங்க அன்ஷிதா. வெளியில ரொம்ப அசிங்கமா தெரியுதுன்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள வன்மத்தை குறைச்சிட்டாங்க ஜாக்லின் கிட்ட. ஆனா இவங்களுக்கு இருக்கிற வன்மம் மஞ்சரி மேல பயங்கரமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, இவங்க வெளியில போனா கூட இவங்களுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இவங்களை திருப்பி வன்மம் காட்டுற அளவுல தூண்டிடுது, தள்ளிடுதுன்னு கூட சொல்லிடலாம் டுவர்ட்ஸ் மஞ்சரி. இது எப்படின்னா ஏஞ்சல் வர்சஸ் டெவில் டாஸ்க்கு வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி செய்யறாரு பிக் பாஸ். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல யாரு ரொம்ப தன்னுடைய உண்மையான முகம் வந்து ரொம்ப அன்பான பரிசுத்தமான ஆத்மா, யாரையும் நான் வந்து புண்படுத்துறதுக்காக இங்க வரல, என்னுடைய நேச்சர் குட் நேச்சர்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதையும் ஒரு படி மீறி போய் எனக்கு கப்பெல்லாம் வேண்டாம், நான் நல்லவன்னு இருக்கிற என்னுடைய உண்மையான பரிசுத்தமான முகம் வெளியில வெளிப்படணும், மக்களுக்கு என்னோட பரிசுத்தம் தெரியணும், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு நான் பரிசுத்தமானவங்க ரெஜிஸ்டர் ஆனா போதும்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு என்னமோ சில பதருங்க ஆஸ் யூஷுவலா சௌந்தர்யா, ரயன், ஜாக்லின், அருண் எல்லாமே கொஞ்சம் ஸ்டூபிடா யோசிச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரு நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல தான் ஏஞ்சலாக வந்தாங்க அன்ஷிதா. ஏன்னா இப்போ வரைக்கும் அன்ஷிதாக்கு பெரிய அளவுல வன்மம் இருக்குன்னு உள்ள இருக்கிற ஆட்களுக்கு நான் தெரியாது. ஏன்னா இவங்களோட வன்மங்கள் எல்லாம் வெளிப்படையா ஓப்பனா 1-2 இடத்துல வேணா வந்திருக்குமே தவிர முக்காவாசி அவங்க வன்மத்தை 24/7 கக்குறது அவங்க ஃப்ரெண்ட் பவித்ரா கிட்டையும் ஆனந்தி கிட்டையும் மட்டும்தான். அதனால முன் யோசனை இல்லாம மஞ்சரிக்கும் முத்துவை தவிர அந்த ஏற்கனவே பிக் பாஸ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்கா விளங்காம யாரு வந்து நடிக்கிறாங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு, யார் உண்மையிலேயே நல்லவங்களா இருக்காங்கிறதுக்கு ஓட் பண்ற மாதிரி உள்ள இருக்கிறவங்க யுனானிமஸா முதல்ல ரஞ்சித் சார் பண்றாங்க, அடுத்தது அன்ஷிதாவை தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாம். அதுக்கப்புறமா வராங்க சத்யா, விஷால், ஆனந்தி, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி. ஆனா இங்க பாருங்க, பாதியில தான் தெரிய வந்துச்சு ஐயோ நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டோமே, அப்போ உள்ள இருக்கிற வன்மத்தை வெளியில காட்டாதவங்க லிஸ்ட்ல நம்ம இருந்தா நம்ம உண்மையான சுயரூபம் வெளியில தெரிஞ்சிருமேன்னு தன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அன்ஷிதா. ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸை கம்பேர் பண்றதுக்கு கேட்டதோ யார் நடிக்கிறாங்க நல்லவங்களான்னு சொல்றதுக்கு தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா நல்ல பொண்ணு தானே, அதனால அந்த பொண்ணு நம்மள வந்து அந்த பொண்ணு நம்ம தப்பா இட போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற சில பதரங்கள் ஃபீல் வேற பண்ணுது இந்த கர்மத்துல. அன்ஷிதாவை ஏஞ்சலா போட்டுட்டோன்ட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா அன்ஷிதாக்கு பதிலா முத்துவை போட்டுக்கலாம். ஏன்னா நல்லவ மாதிரி ரியாக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருக்கா முத்துன்னு இதுங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்குங்க. ஆனா ஃபர்ஸ்ட்லேருந்து என்னமோ முத்து நான்லாம் உங்களுக்குள்ள வில்லன், ஐ ஆம் யுவர் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமே விளையாடுறாருன்னு இவங்களுக்கு இது வரைக்கும் 50வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட புரிஞ்சுக்க தெரியல. சரி, அன்ஷிதாவோட கேமே புரிஞ்சுக்கல, முத்துவோட கேமே இவங்களுக்கு எப்படி புரியும்? இதுக்கு மீறி என்ன அன்ஷிதாக்கு இன்னும் வந்து பயங்கரமான பொறாம வருதுன்னா ரூபத்தை காட்டாத ஏஞ்சலா நம்ம வந்து உள்ள போயிட்டோம். ஆனா நம்மளுக்கு பதிலா இருக்கிற மஞ்சரி வெளியில இருக்காங்களே, எல்லா ரவுண்ட்லயும் மஞ்சரி மஞ்சரி மஞ்சரின்னு சொல்லுது. ஆனா பைத்தியக்காரத்தனமா சொல்லுதுன்னு அதுக்கே தெரியாம ஒரே ஒரு ஓட்டுல நோட்டா ஆயிடுது அன்ஷிதாக்கு. பத்தாவதுக்கு வேற லெவல்ல இது சாதகமா கூட போயிருது அன்ஷிதாவோட வன்மம் மஞ்சரி மேல. ஏன்னா அன்ஷிதா பயங்கரமா சர்க்காசம்ல இவங்க ரொம்ப பாசக்காரங்களா நடிக்கிறாங்கன்னு மஞ்சரியை சொன்னது அப்சல்யூட்லி ட்ராஷ். ஏன்னா மஞ்சரி இங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக வரலன்னு நீட்டான பிளான் போட்டுட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. யார்கிட்டயும் ரொம்ப அன்பெல்லாம் வந்து பரிமாறணும்னு நினைக்கல. ஈவன் டு முத்து ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல தஞ்சமடைஞ்சு நீ என் நண்பன், நீ லாயல்ட்டியா என்னோட இருக்கணும்லாம் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா நான் ரொம்ப வலிமை குறைஞ்சவங்க தான் இந்த மாதிரி லாயல்ட்டிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க மஞ்சரி. இந்த தாட் ப்ராசஸ்ல வேணா மஞ்சரிக்கும் முத்துவுக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்கு. பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். நல்லவனா நடிக்கிற 2 பேருமே வரல, ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் பேசுறவங்க, பயங்கர பேச்சு திறமை கொண்டவங்க. பிளஸ் ஒட்டுமொத்தமா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இவங்க பேச ஆரம்பிச்சா அள்ளு கூட ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இவங்க அளவுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு பேசுற டேலண்ட்லாம் கிடையாது.
அதனால அன்ஷிதாக்கு இருக்கிற கோவம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் மஞ்சரி மேல இருந்த வெறுப்பு பொறாம அதெல்லாம் சேர்ந்து அன்ஷிதா எங்கெல்லாம் மஞ்சரியை வந்து அசிங்கமா வந்து தேவையே இல்லாம நாமினேட் பண்ணணும் ஒரு ரவுண்டு பண்றாங்களோ எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா எல்லா பிரச்சனையிலும் மஞ்சரி இருக்கா, இல்ல பிரச்சனை இருக்கிற இடத்துல மஞ்சரி போய் நிற்கிறான்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க, லாஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் ஜெஃப்ரி புகுந்து இது மாதிரி ஓர வஞ்சனையா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா, உங்களை மட்டும் பேசினானா உங்களை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, அதை வந்து உண்மை இருந்து ரொம்ப கேவலமா நீங்க வந்து அதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஏன் குடிமிப்புடி சண்டை எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ ஜாக்லின் மாதிரி ஆட்கள்லாம் இந்த சர்க்காசம்க்கு சிரிக்கிறாங்க, சௌந்தர்யா மாதிரி ஆட்கள்லாம் இந்த சர்க்காசம்க்கு சிரிக்கிறாங்க, முத்து கூட ஒரு இடத்துல சிரிச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் மஞ்சரியே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கோவம் வருது. பட் ஸ்டில் ஆக்சுவலாக அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுல தப்பே இல்லை, கரெக்டான ஸ்டாண்ட் தான். தனக்கு பிடிக்காதவங்க மேலே ஒருத்தவங்க ஜோக் பண்ணால் நம்ம சிரிச்சானா அதையும் கேமரா பார்த்துட்டு தான் வருது. தேவையே இல்லாமல் சர்க்காசம் வச்சு ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணணும்ல, பிடிக்கலன்னா முன்னாடி நின்று மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிட்டு போகணும். அதை மக்கள் வேற பார்த்துட்டு இருக்காங்க. சர்க்காசம் வில் நாட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் இன் ஹெல்த்தி வேன்னு எல்லாருக்கும் புரியுது. அந்த இடத்துல உண்மையை பேசி மாஸ் காட்டியிருப்பார் ஜெஃப்ரி. என்னதான் சர்க்காசம் வழியா அன்ஷிதாவோட வன்மம் வெளியில வந்தாலும் உள்ள இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் மஞ்சரி மேல எந்த அளவுக்கு கோவமும் வெறுப்பும் வச்சிருக்காங்கன்னு தெரியறதுக்கு ஒரு ரீசனா இருந்தாலும் இந்த சர்க்காசம் வரதுக்கு காரணம் ஒரு சில இடங்கள்ல மஞ்சரியும் காரணம் தான். மஞ்சரியோட நல்லா பேசும் திறன் ஏற்கனவே ஒரு ஆர்குமெண்ட்ல பேச வரும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்டிமிடேட் ஆகி தன்னை தரக்குறைவா நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் மேல இருக்கிற ஒரு ஆளுமை. அதை தவிர மஞ்சரிக்கு முத்துவை விட ஜாஸ்தியா ஒரு டோனை உயர்த்தி பேசுற ஒரு தன்மை இருக்கு. ஸோ டோனை உயர்த்தி யாருமே நம்ம கிட்ட பேசினாலும் நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு ஒரு கோவம், டிஸ்கம்ஃபர்ட், ஈகோ ஹர்ட் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட தப்பு இருந்தா கூட ஒருத்தங்க எதிர்க்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கிற தப்பை ரொம்ப சாஃப்டா சில கரெக்டான வேர்ட்ஸை போட்டு அடிக்கும்போது ஒன்று நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம அசிங்கமா மாட்டிப்போம். ஆனால் அவங்க சத்தம் போட்டு நம்ம தப்பை வந்து வலியுறுத்தி காட்டும் போது அவங்களோட டோன் வந்து அவங்களை திமிர் பிடிச்சவங்கள மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்க தப்பை மறைச்சு என்ன திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்கள டைவர்ட் பண்றதுக்கும் இது ஒரு சான்ஸா அமைஞ்சிரும். கரெக்டான சில விஷயங்களுக்கு போராடினாலும் அது தப்பா போய் முடியறதுக்கு காரணம் இதுதான். இரண்டாவது, she wants to become the villain to people inside. அது கிட்டத்தட்ட முத்துவோட ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் முத்து ரொம்ப வைஸா அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெங்தோட அதை செய்வார். ஏன் ஒரு ஸ்ட்ரெங்தோட முத்து இதை செய்யறாருன்னு சொல்றேன்னா, மற்றவங்க எல்லாம் சாஃப்டா நம்ம பேசும்போது கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, டம்மி பீஸ், நீ உண்மையிலேயே பேசுறேன்னா இதை நல்லா வலிவா பேச வேண்டியதுதானேன்னு சொல்லுவாங்க. பட் முத்து இவங்க உள்ள இருக்கிறவங்களுக்காக பேசல. ஸோ மற்றவங்க கிட்ட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பா ஒரு பாயிண்ட் பேசுறாங்கன்னு முத்து தெரிஞ்ச உடனே முத்து போடுற வார்த்தைகள், முத்து யூஸ் பண்ற டோன், முத்துவோட முகபாவனை, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஒஃபென்சிவா இருக்காது. he will be very very careful in using his words. ஆனா பாயிண்ட்ல பேசி அவங்கள வந்து ஸ்தம்பிக்க செஞ்சிருவாரு முத்து. ஆனால் மஞ்சரிக்கு ஆஸ் அ கேர்ள் ஒருவேளை அவங்க பேக்ரவுண்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் போராடி ஆஸ் அ கேர்ள் அவங்க வந்தனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்களை விட பெண்கள் தன் வீட்டிலேயே போராட வேணும் அவங்களோட உரிமைக்காக. அதுக்காக போராடி அவங்க வந்து ஒருவேளை சம்வேர் அதை வந்து இன்னைக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் புரிய வருது மஞ்சரி ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்கிற டெப்த்தை. நிறைய இடத்துல அவங்கள சிறுமப்படுத்திருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க ஒத்த ஆளாக இருந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடி அவங்க வின் பண்ண ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னு சொல்றனால எல்லா இடத்துலையும் ஏடிபிக்கலா இதே மாதிரி சத்தமா பேசி அவங்களோட குரலை ஒசத்தை வச்சு அவங்களோட பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கணுங்கிற தன்மை அவங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த காலத்துல அவங்க அப்படி பேசினா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு நல்ல பாடத்தை அவங்க கத்துக்கிட்டானா அவங்களுக்கு நல்ல ஒரு கேம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். இதை ஏன் பழைய ஹோஸ்டோடையும் பழைய வின்னரோடையும் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன்னா, பழைய ஹோஸ்ட் பயங்கரமா ஓரவஞ்சனை காமிச்சு சில இடங்கள்ல வந்து உண்மையிலேயே நியாயம் வந்து அர்ச்சனா பக்கம் இருந்தாலும் அந்த சைடுல திசையே பார்க்காம வேற ஒரு திசையை பார்த்துட்டு இருந்தாரு ஹோஸ்ட். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது விஜய் சேதுபதியோடைய ஹோஸ்டிங் பர்ஃபார்மன்ஸும். சில இடங்கள்ல ஃப்ளாஸ் இருக்கு மஞ்சரி சைடில். அவங்க ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் தான் தெரியணும்னு நினைக்கிறாங்க, அக்ரீட். பட் ஸ்டில் அந்த பிரச்சனையை மஞ்சரி இந்த பர்பஸ்க்காக தான் செஞ்சாங்கன்னு யோசிக்கிறத தவிர பிரச்சனையாக பார்த்தா கூட அந்த பிரெட்டோஸ் மேட்டரில் சில நியாயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்குள்ள நியாயங்கள் என்ன, நியாயம் வழங்குனாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த பர்டிகுலர் பிரெட்டோஸ் மேட்டருக்கு நியாயம் வழங்கலை விஜய் சேதுபதி. பிகாஸ் அந்த ப்ராப்ளமை கிரியேட் பண்ணது மஞ்சரி. அதில் வந்து ஜெனுவினிட்டி இல்லைங்கிறனால அவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ப்ராப்ளம்னு தனியாக ஒரு ப்ராப்ளம்னு எடுத்து அதில் ஆட்களை வந்து அட்டாச் பண்ணாமல் பார்த்துருந்தா அவர் நிச்சயமாக நியாயம் வழங்கியிருக்கணும். வழங்காம போய் இரண்டாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸே மஞ்சரியை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அர்ச்சனாவை ஒரு காலத்துல எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்போ மக்களுக்கு பேசிக்கா ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணானா அவங்களுக்கு அவங்க மேல பச்சாதாபம் வந்துடும். இந்த பச்சாதாபம் ஒரு பயங்கரமான ஒரு கிரெடிட் வேல்யூ கொடுக்கும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு. அந்த விதத்துல ஏன் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இதுல பிளே பண்ணணும்னு சொன்னா, மஞ்சரி சூசஸ் a lot of battles. அதாவது அவங்க போராடுறதுக்கு நிறைய களங்களை உள்ள இருக்கிற கேம் ஷோ நடக்கும் போதே சூஸ் பண்றாங்க. ஆனா எல்லா களங்களையும் எல்லா பேட்டிலையும் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேம் ரொம்ப பிடிச்சிரும், மக்களுக்கு அவங்களை பிடிக்காம போயிடும். தேவையில்லாம அட்டென்ஷன் சீக் பண்றாங்களான்னு அவங்க வந்து நினைக்க சான்ஸ் இருக்கு. பட் அவங்க கரெக்டான பேட்டில் சூஸ் பண்ணி கரெக்டான முறையில் கரெக்டான டோன்ல அமைதியா, இன்ஃபேக்ட் சில இடங்கள்ல முத்து மாதிரியே நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சா ஆக சான்ஸ் இருக்கு இந்த கேம். ஏதோ ஒரு இடத்துல இந்த வாட்டி அவங்க அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஐயோ ப்ராப்ளம் வரும்போது மஞ்சரி பயங்கரமா கத்த போறாங்க, அழ போறாங்க, அஃபென்சிவா பேச போறாங்கன்னு பார்த்தானா நீட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது எப்போனா சக்கரை வந்து எல்லாருக்கும் ஒரு வகையில் வழங்குறாங்கன்னு சொல்லும் போது நான் இப்போ சக்கரை சாப்பிடலன்னா அதை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க கிச்சன் டீமோட ஹெட்டான தர்ஷிகா கிட்ட. பட்
பட் தர்ஷிகா நேச்சுரலாகவே உள்ள ஒரு ஓரவஞ்சன கேம் விளையாடிட்டு இருக்காங்க கிச்சன் டீமோடைய ஹெட்டாக இருக்கனால. அப்போது நிறைய பேருக்கு பாலை எடுத்து வச்சு அப்புறமா சேர்த்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாதகமாக உள்ள ஆட்கள் கிட்ட. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிங் ஃபார்வர்ட் யாருக்கெல்லாம் சக்கரை வந்து டீ பண்ணுறதுக்கெல்லாம் சக்கரை போட்டுறோம், அதனால உங்களுக்கு ரிசர்வ் பண்ணிலாம் வைக்க முடியாது, அதனால இனிமேல் ரிசர்வ் பண்ணி வைக்கிற பாயிண்டே நாங்கள் எடுத்துகிட்டு வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லேட்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்படி எடுத்து வச்சிருவேன், அதை தவிர ஒரு ஸ்பூன் நான் வந்து சுகர் வச்சிருப்பேன் உங்களுடைய தனி தேவைக்காக அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க. அதை மாற்றினதுக்கு காரணமே மஞ்சரி இது ஒரு பாயிண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி பண்ண வேண்டாமே, ஒருத்தருக்கு பிடிக்கல அவங்க யூஸ் பண்ணலன்னா அப்போ அவங்க உரிமைக்கு உள்ள அந்த சுகரோ அந்த பாலோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னனால தான் உங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தந்தாங்க, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பூன் சுகர். ஆனால் இதை பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்தாங்க சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கிட்ட சாச்சனா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை முன்னிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் முதல்ல query வருது, இந்த மாதிரி சேர்த்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்போ இந்த கான்வர்சேஷனில் உள்ள வந்தாங்க மஞ்சரி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி கிட்ட தான் இருந்தாங்க. ஸோ அவங்க நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரூல் மேலே உடன்பாடு இல்லைன்னா தன்னுடைய தோணலை வந்து உள்ள வந்து அந்த கிச்சன் டீம் ஹெட் கிட்டேயே அதை தெரிவிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஆனால் மஞ்சரி பயங்கரமாக தப்பான கேம் விளையாடிட்டாங்க. உள்ள விஜய் சேதுபதி சார் அந்த பொண்ணை வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவளுக்கு வெளியில் நெகட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ கணிச்சிருப்பாங்க போல இருக்கு ஜாக்லின். அது நல்ல கிளியராக தெரியுது. உடனே உள்ளே வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, மஞ்சரி நீ வந்து இப்படி வந்து சக்கரை தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன், சக்கரை போடலன்னா என்னோட ஃபுட்டில், மாதிரி தயிராக நான் தனியாக எடுத்துப்பேன், பாலை யூஸ் பண்ணலனா பால் அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்க எனக்கு சாம்பார் பிடிக்காது, ஆனால் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அதை வச்சு நான் பருப்பு பாயசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்கான முறையில் அவங்க கரெக்டான வேலை கரெக்டான சேனலை சூஸ் பண்ணி கரெக்டான டோனில் தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளே வந்து குறுக்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட மஞ்சரி டோஸ்ட்டுக்கு கேட்ட அதே மாதிரி தானே இருந்தது ஜாக்லின்னு நம்மளுக்கு தோணுது. ஏங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேங்க என் உரிமை பற்றி, உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தனியாக என்னுடைய தாட் ப்ராசஸ் உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா அது கூட நீங்க தர்ஷிகா கிட்ட சொல்லலாம்னு ஜெனுவினா வந்து மஞ்சரி பேச நினைக்கும் போது மஞ்சரி பேசுற பாயிண்ட்டுக்கு திருப்பி பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம ஜாக்லின் அவங்கள பேச கூட விடாம மைக்ல மஞ்சரி பேசுறது கேட்டுட்டானா மக்கள் மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்களும் அப்படிதானே செஞ்சீங்கன்னு சத்தம் போட்டு பேசுறாங்க. இவங்களாவது பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருந்த சௌந்தர்யா ஜந்துவாவே மாறி நாயாட்டம் குலைக்க ஆரம்பிச்சிருது. நான் வர்ஷினியை பார்த்து கூட குலைச்சிருக்கலாம், ஏன்னா அவங்க தான் வந்து சௌந்தர்யாவை நாயின்னு கூப்பிட்டாங்க. ஆனா நீ நாய் மாதிரி குலைக்கிற அப்படின்னு சொல்லி குலைச்சு காட்டினது சௌந்தர்யாவோட கேம்ல ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொல்கிற சௌந்தர்யா ஏன் இந்த கேம் ஷோவில் ரொம்பவே வழிமொழிகிறாங்க ஜாக்லினுக்குன்னு பார்த்தா எரிச்சலாக இருக்குது. ஏன்னா ஜாக்லினோட கேம் பிளே தான் நம்மளுக்கே தெரியுமே, யாரெல்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்குறாங்களோ அவங்கள வந்து தன்னுடைய குரூப்பில் சேர்த்துப்பாங்க, யாருக்கெல்லாம் பயங்கரமாக அர்ச்சனை விஜய் சேதுபதி கொடுக்குறாங்களோ அவங்கள தன்னோட எனிமியாக சூஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. இல்லை சௌந்தர்யா நாய் மாதிரி மஞ்சரி பார்த்து கத்துனதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா கோவா கேங்கே கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய மெம்பர்ஷிப்பை வந்து ரீஷஃபில் பண்ணுது. அதாவது 2 நியூ மெம்பர்ஸ் வராங்க. யாருன்னா ரஞ்சித் சாரும் அருணுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அந்த குரூப்பில் இருந்தானா நம்மளுக்கு காம்படிஷனாக ஹெல்த்தியாக கூட தோணாது. நம்ம என்ன தாட் ப்ராசஸ்ல நம்ம இருக்கிறோமோ அப்போதான் வந்து நம்மளுக்கு கேம்ல விளையாடுற சுவாரஸ்யமே வரும். அப்போ பயங்கரமா தாட் ப்ராசஸ் இருக்கிற ஆட்களுக்கு இடையில இருக்கணும்னு அவருக்குள்ள தாட் ப்ராசஸை கோவா கேங்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. சேயிங் தட் எனக்கும் இந்த கோவா கேங்குள்ள வரணும்னு தான் ஆசையா இருந்தது, ஆனா வரதுக்கு எனக்கு தருணம் அமையவும் இல்லை, நீங்க சேர்த்துக்கவே இல்லைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு, ஏன்னா இந்த கோவா கேங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்டா இருக்கிறது வந்து ஜாக்லின் தானே, ஸோ அவங்களுக்கு வெளியில இருக்கிற மக்களுக்கு இடையில இருக்கிற பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு போன வார வீக்கெண்ட்ல மிஸ்லீடிங்கா கொடுத்துருப்பாங்க கிளாப்ஸ் அருணுக்கு, அதை வச்சுட்டு உள்ள சேர்த்திருக்காங்க போல இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சாரையும் அவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு, அவர் என்ன வேணாலும் பேசலாம், பயங்கரமா ஸ்ட்ரைக் பேக் மோட்ல வர ரஞ்சித் சார் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு சரி ஒரு கை எக்ஸ்ட்ராவா வந்தா இவருக்கு நம்ம அகேன்ஸ்டா போக மாட்டாரு, இவர் ஏதாவது பேசினா கூட நம்ம வேவேன்னு பேசி அவரை டம்மி செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் உள்ள சேர்த்த மாதிரி இருந்தது. அதே சமயத்தில் அருணையும் கிட்டத்தட்ட உள்ள சேர்த்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஜாக்லின். தோ சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் தனியாக இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா பயங்கரமா வெளியில நல்லா தெரிவாங்கன்னு தோணியும் அவங்க ஏன் ஜாக்லின் ஒன்று சேர்த்து கோவா கேங்கை கிரியேட் பண்ற கோவா கேங்குள்ள உள்ள போகணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டீமுக்குள்ள போயிட்டானா அங்கே விசுவாசத்தை காட்டி தான் ஆகணும். ஏன்னா மெஜாரிட்டியோடைய நன்மைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும்போது வெளியில உள்ள தாக்குதல்லேருந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இதை செய்யறதா இருந்தா கூட லாயல்ட்டிங்கிற பேச்சில் இவங்க விட்டு கொடுக்க வேண்டியது இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ விசுவாசம் காட்டவங்க தப்பு பண்ணா கூட நம்ம காட்டி கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த கோவா கேங்ல யார் இருந்தாலும் அந்த ஆளை நம்ம சுட்டி காட்ட முடியாது அப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தாங்க இந்த கோவா கேங்கோடைய புது ரூல்ஸ்ல இருக்கு. நம்மளை யாரையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், நம்மள யாருக்காவது இன்னொருத்தரோட சண்டை வந்தானா நம்ம அட்டு கொடுப்போம், உன்னை யாராவது சண்டைக்கு வலிச்சானா நான் உனக்காக வந்து உதவிக்கு நிற்கிறேன், இதெல்லாம் சத்தியமா அக்செப்ட் பண்ற ஃபேக்டும் இல்லை, மக்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குன்னு ஜாக்லின் தெரிஞ்சுமே இதை செய்யறாங்க. ஏன்னா ஷி ஹஸ் மோர் டு லூஸ். ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஹெட்டாக இருந்து லீடர் மாதிரி ரியாக்ட் பண்ணி தான் அவங்களால கேம் விளையாட முடியும். இவங்க முத்து அதை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, ஆக்சுவலாக இப்போ ஜாக்லின் தான் அதை நல்லாவே செய்யறாங்க. ஆனால் முத்து உஷாராயிட்டாரு, வெளியில வந்துட்டாரு, இண்டிவிஜுவலாக பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜாக்லின் தப்பே செஞ்சிருந்தாலும் இல்லை ரயன் தப்பே செஞ்சாலும் சௌந்தர்யாவோ ஜெஃப்ரியோ நீ தப்பு செய்யற இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை சண்டை வந்து ஜாக்லின் வலிச்சுக்கிட்டு வந்தானா அதில் ஜாக்லின் பக்கம்
நியாயமே இல்லாட்டாலும் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டா. அதுவே கிரிஞ்சா இருந்தது. அதுவே வந்து சௌந்தர்யாவோட டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக கூட முடியுமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஐ ஃபீல் ஒன் அமங் த ரொம்ப தனித்துவம் மிக்க ஒரு ஆளாக திகழ்ந்தது வந்து இந்த கேம்ல சௌந்தர்யா. ஏன்னா அவங்க யார் என்ன தப்பு செஞ்சாலும் மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ஜாக்லினோட ஃப்ரெண்டான காரணத்தினால ஏற்கனவே ரயன் பயங்கரமா மூளை செலவு செய்யப்பட்டு ஜாக்லினுக்கே வந்து வழி முடிஞ்சு ஒரு கடவுள் மாதிரி கும்புற அளவுக்கு ஜாக்லினை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரயன். ஆனா சௌந்தர்யா இந்த ட்ராப்குள்ள மாட்டாங்கன்னு ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாட்டிட்டாங்க. அதை தான் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்றேன். மஞ்சரியோட தர்ஷிகா போட்ட சண்டையில ஜாக்லின் தேவையில்லாம உள்ள வந்து மஞ்சரியை வந்து அசிங்கமா இன்னும் காட்டணும்னு ஏற்கனவே மக்கள் அடிச்சு போட்ட பாம்பு தானே மஞ்சரி அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கனால திருப்பி மஞ்சரியை தாக்கதா இவங்க ஒரு ஹிடன் ரீசனுக்காக தான் ஜாக்லின் வந்து மஞ்சரியோட சண்டை வலிக்கிறாங்கன்னு தெரியாம ஜாக்லின் கிட்ட ஒரு நியாயம் இருக்கா இல்லையான்னு ஒரு சுய யோசனையே இல்லாம சௌந்தர்யா தனியா இருந்ததுன்னா நிச்சயமா ஜாக்லின் இப்படி பேசாதான்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தும் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா மஞ்சரியை ஷீ ஸ்டார்ட்ஸ் ஸ்கோல்டிங். மஞ்சரிக்கு வந்து அசிங்கப்படுத்தணுங்கிற காரணத்துல ஜாக்லினுக்கு தனக்கு சப்போர்ட் இருக்கு, ஜாக்லினுக்கு நான் விசுவாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இந்த நாய் மாதிரி குலைச்சதை பார்த்தா இதுக்கு நாய் வேலை கூட பார்க்கலாம். சௌந்தர்யா செஞ்சது பிக் மிஸ்டேக்னு எனக்கு தோணுது. அதை பத்தாம லாயல்ட்டி ப்ரோக்ராம்காக நாய் மாதிரி குலைச்சிட்டு இருந்த சௌந்தர்யா கிட்டே ஜாக்லின் சொல்றாங்க, நீ என்ன வேணாலும் கத்து ஆனா நாய் மாதிரி கத்தாதன்னு நல்ல வேஷம் போட்டு உனக்காக தான் அவளே கத்துறா தங்கச்சி, ஆனா வந்து நீ அதை மாதிரி கத்தாத நாய் மாதிரி கத்தாத ஆனா கத்துன்னு சொன்னது அப்படின்னு சொன்ன ஜாக்லினை பார்த்தா என்னம்மா இன்ன மாதிரி கேம் விளையாடுற, உனக்கு உள்ள இருக்கிற டீம் சேர்த்துக்கிற ஆட்களையும் உன்னோட கம்மின்னு காமிச்சிக்கிற, இந்த டீமை தாண்டி இருக்கிற வெளியில இருக்கிறவங்க அதை விட கம்மின்னு காமிச்சிக்கிற. ஸோ ஹைரார்க்கியெல்லாம் நீ மட்டும் தான் ஹை கேம் விளையாடுற, மித்தவங்க எல்லாம் கம்மியான கேம் விளையாடுறேன்னு காட்டுற ஒரு பயங்கரமான வியூகத்தை அமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்லினை பார்த்து பாராட்டுறதா அசிங்கமா பேசுறதானே தெரியல. அடுத்ததா ரஞ்சித்தும் சத்யாவும் கண்ணை திறந்து விட்டுட்டாரு வந்து விஜய் சேதுபதி சார். அதனால அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற ஒரு பாலுக்கும் சிக்ஸர் அடிக்கிறாங்க, டபுள் சிக்ஸர் அடிக்கிறாங்க, நோ பால் வச்சு சிக்ஸர் அடிக்கிறாங்க. அதனால 50 நாள் இவங்க ஸ்கோர் பண்ணாததை 10 நாளிலேயே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. அதுவும் ரஞ்சித் சார்லாம் வந்து டெவில்ஸோடைய குணாதிசயங்களை சொல்லுனா தர்ஷிகா பயங்கர வன்மமான கேரக்டர்னு உள்ள தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வே கொடுத்துருப்பாரு. மஞ்சரியை கார்பரேட் பிளேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்டா போட்டுட்டு உள்ள வந்து பிளானோட வந்து சண்டை போட வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ரஞ்சித் சாரும் சத்யாவும் பயங்கர ப்ரூட்டலா பேசுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ப்ரூட்டல் டு த கோரா பேசி ரெண்டு பேரை டேஞ்சர் ஜோனுக்கே தள்ளிட்டாங்க. இவங்க யாருன்னா ஒன்னு ராணவ் இன்னொன்னு பவித்ரா. நம்மளுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் செல்லா காசு பயங்கரமா டவுன் பிளே பண்ணி இந்த சண்டையிலும் நேரடியா போய் சேராம இருந்தானா நாமினேஷன்ல கூட வராம இருந்திரலாம், அப்படி நம்ம தப்பிச்சு முன்னேறி போயிடலாம்னு நினைச்சத டால் டாஸ்க்ல பவித்ரா பயங்கரமா கேம் பிளே பண்றாங்க. அதே மாதிரி ராணவ் வந்து ஒரு தேவையில்லாத டெட் வெயிட்னு உள்ள ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் நாமினேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ சத்யா ரஞ்சித்தை கம்பேர் பண்றதுக்கு ராணவும் பவித்ராவும் இருக்கலாமா வேணாமான்னு மக்களுக்கு தோன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ டம்மியா இருந்த இவங்க ரெண்டு பேருமே ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல கூட வர இவங்களுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உள்ள பல பேர் பயங்கரமா கான்ஃபிடென்ட்டா விளையாடினவங்க இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து குரூப்புக்குள்ள போய் விளையாடுறாங்க, விசுவாச நாயா இருக்காங்க. இண்டிவிஜுவலா விளையாடவா இந்த குரூப்ல போகவா அந்த குரூப்புக்குள்ள போகவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே உலாவிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரஞ்சித் மாதிரியும் சத்யா மாதிரியும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டு நேர்பாதையை நோக்கி போனா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மரா வரதுக்கு சான்ஸும் இருக்கு. இந்த கேம் இன்னும் சூடு பிடிக்குது. ஏஞ்சல் அண்ட் டெவில் கேம் வந்து போன சீசன்ல இல்லை, ஆனால் இந்த சீசன்ல வந்து என்னெல்லாம் பல வில்லங்கத்தை எடுத்துட்டு வரப்போதோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு இருந்த தோணல்கள் உங்களுக்கும் இருந்ததா, இல்லை மாற்றுக்கருத்து இருக்கா, இல்லாட்டி ஏதாவது பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தோணிச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஐ அம் ரெடி டு லிசன் டு யுவர் பாயிண்ட்ஸ். இந்த சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. Till I meet you in the next video. Bye from Soumi Mommy guys. Bye.